நம்ம இன்றைக்கி வந்து பச்சை மொச்சை பயிர் உரித்து வச்சுருக்கோம். அதை கூட்டு வைக்க போகிறோம். இது எல்லா குழம்புக்குமே தொட்டுக்கலாம். பச்சை மொச்சையை வந்து நம்ம கூட்டு வச்சிட்டோம்னா சாம்பாருக்கு, ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் பெரிய சீரகம் போட்டிருக்கோம், வெங்காயம் போடுறோம், இந்த கருவேப்பிலை வச்சுருக்கோம், அதையும் போடும். இதெல்லாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். ரொம்ப பொன்னிறமாக வதங்கிடக்கூடாது. இப்போ தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், தக்காளியை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிறோம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா அந்த அளவுக்கு வதக்கிருக்கு. இப்போ வந்து நம்ம பச்சை மொச்சை கழுவி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கணும். காயை வாங்கி நல்லா உரிச்சிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிறோம். மசாலா பொடி போட்டுக்கோங்க. இது வந்து வீட்டு மசாலா. நம்ம இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. அதனால தான் நான் பெரிய சீரகம் போட்டே தாளிச்சிருக்கேன். தேங்காய் நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா பெரிய சீரகம் வந்து நம்ம தேங்காயோட அரைச்சிடலாம். தனி மிளகாய் பொடி. இந்த மசாலா மட்டும் இந்த பயிரில் நமக்கு ஒட்டி வந்தால் போதும். தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா நமக்கு மசாலா வந்து நிறையா இருக்கும். அதை சோறில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்படி யார் சாப்பிட்றா? தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. நம்ம வந்து இதை ஒரு விசில் விட்டு அடுத்த விசில் வர்றதுக்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது மசாலா எல்லாமே இதில் ஒட்டி இருக்கும். இந்தமாதிரி ஒரு 2 விசில் விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா குழஞ்சி போயிடும் பயிர். அதனால் ஒரு விசில் விட்டு அடுத்த விசில் வர்றதுக்குள்ள நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திறக்கலாம். நம்ம வந்து 2 விசில் வர்றதுக்கு முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நீர் சத்தாக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பு பற்ற வச்சு, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கு, நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் வற்ற விட்டோம்னா நல்லா வற்றிடும். இங்கே இந்த மாதிரி வந்துடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுப்புலையே கடந்துச்சுன்னா நல்லா கெட்டி ஆயிரும். தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல கூட்டாயிரும். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வரும். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா தேங்காய் அந்த மசாலா வந்து நிறையா இருக்கும், பயிர் கொஞ்சம்தான் இருக்கும். நம்ம இப்படி எடுத்து வச்சு சாப்பிடும்போது இந்த பயிர் இருக்கணும். சில பேர் வந்து மசாலா விரும்பி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, சோறோடு போட்டு பிணைஞ்சி சாப்பிடுவாங்க. இங்கே நம்ம வீட்டில் அப்படி கிடையாது. பயிரை மட்டும்தான் சாப்பிடுவாங்க, மசாலா பூரா வேஸ்ட் ஆகிரும். அதனால் நம்ம நல்லா தேங்காயை அரைச்சி ஊற்றாமல் மசாலா பொடி மட்டும், வீட்டு மசாலா பொடி மட்டும் போட்டு வச்சுருக்கேன். காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்குங்கிறதுக்காக தனி மிளகா பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ நமக்கு வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வற்றி வந்துருச்சு. நல்லா சிக்கன் கிரேவி மாதிரி வந்துருச்சு. எண்ணெய் தெளிஞ்சு குக்கரில் ஒட்ட விடாத அளவுக்கு நம்ம செஞ்சிடணும். அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே வற்ற விடணும். ஏன்னா நமக்கு குக்கரில் வைக்கிற போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக குளிர்ச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி இருக்கும். நம்ம இந்த மாதிரி வற்ற வச்சு நல்லா கெட்டியாக்கி வச்சுக்கலாம். அப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும். சாம்பார் சாதத்துக்கெலாம் அது நல்லா இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் இந்த பச்சை மொச்சை கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். பச்சை மொச்சை கிரேவின்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம், அது நம்ம விருப்பம். ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு பேர் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. நல்லா வெந்து நல்லா இருக்குது. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றாமலே இவ்வளோ மசாலா ஊற்றிக்கிட்டு இருக்குது. தேங்காய் ஊற்றிருந்தோம்னா அந்த பயிரே தெரியாது, ஃபுல்லாக மசாலாவாக தான் இருக்கும். மசாலா கிரேவி நிறையா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய், சின்ன சீரகம், 2 வெள்ளைப்பூடு இதெல்லாம் வச்சு அரைச்சி இதில் ஊற்றலாம். நான் இப்போ வெள்ளைப்பூடு இதெல்லாம் போடலை. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு இது ஆறின உடனே நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க.